நாம மத்தவங்களை பார்த்து போட்டியோ பொறாமையோ பட தேவையில்லை. நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா செஞ்சாலே நமக்கான இடம் நமக்காக எப்பவுமே வெயிட் பண்ணும். இப்போது இருக்கும் ஹீரோக்கள் தங்களுக்கு மட்டும் மாசான காட்சிகள் வேண்டும், மற்றவங்களை படத்துல கொஞ்சம் குறைத்தே காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மற்றவங்களுக்கும் அதே அளவு காட்சியை கொடுக்க வேண்டும். மற்ற நடிகர்களுடன் நடிக்கும் போது எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை. எவ்ரி வீக் இனிமே தலைப்பட வரும் ஷோவை நாங்க அப்லோட் பண்ணிடுவோம். டோன்ட் மிஸ் இட். தலைவர் 166வது படத்தின் ஸ்பெஷல் அப்டேட். இந்திய சினிமாவை எதிர்பார்த்து காத்திருக்கும் படம் சூப்பர் ஸ்டார் 166வது படம். இந்த படம் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறார். இப்படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் படத்தில் பணிபுரியும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் பற்றி அடிக்கடி தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இப்படத்தின் ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படத்தை மும்பையில் நடக்கும் கதையாக எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பாஷா திரைப்படம் மும்பையில் நடக்கும் கதையாக தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படம் இன்று வரை மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக உள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமாக பாட்ஷா படம் உள்ளது. அதேபோல் ஏஆர் முருகதாஸ் இயக்கிய துப்பாக்கி படமும் மும்பையை மையமாக கொண்ட கதை. இப்படமும் முருகதாசின் இயக்கத்தில் மிக முக்கியமான படமாக இன்று வரை இருந்து வருகிறது. இருவரும் இணையும் படமும் மும்பையை மையமாக கொண்ட கதையாக இருப்பதால் இப்படம் மிகப்பெரிய வரவேற்பு பெறும் என்று சொல்லப்படுகிறது. ஏஆர் முருகதாஸ் இணையும் படம் அரசியல் படமாக இருக்கும் என பல தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த படம் அரசியல் படமாக இருக்காது, முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக தான் இருக்கும் என முருகதாஸ் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதே போல நாற்காலி என்ற டைட்டில் வைரலாக பரவியது. அதனை முற்றிலுமாக மறுத்து படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கவில்லை என கூறியிருந்தார். தற்போதைய படத்தின் டைட்டில் டி என்று ஆரம்பிக்கும் என சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே டி என்பது டானாக இருக்கலாம் என சில ரசிகர்கள் பதிவிட்டு வருகிறார்கள். மேலும் இப்படத்திற்கான போட்டோஷூட் மார்ச் மாதம் 30ஆம் தேதி நடக்க இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதே போல ஏப்ரல் மாதத்தில் 2ஆம் வாரத்தில் இப்படத்தின் ஷூட்டிங் தொடங்க இருக்கிறது. அந்த தினத்திலேயே டைட்டிலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை படக்குழு கொடுக்கும் என தெரிகிறது. தனது தீவிர அரசியலை இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் தன் ரசிகர்களுக்கு தொடர்ந்து பல நல்ல படங்களை கொடுத்துவிட்டு தனது தீவிர அரசியலில் ஆரம்பிக்க இருப்பதாக சூப்பர் ஸ்டார் முடிவெடுத்துள்ளார். எனவே இன்னும் 2-3 படங்கள் அவரே தொடர்ந்து நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படம் 2020ஆம் ஆண்டு பொங்கல் தினத்திற்கு வெளியாகும் என தெரிகிறது. இந்த வருடம் பொங்கல் தினத்தில் வெளியான பேட்டை படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதே போல மீண்டும் அடுத்த வருடம் பொங்கல் தினத்திற்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து கொடுப்பார் என்று தெரிகிறது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.